வணக்கம் டிபிகே டாக்ஸ். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் கதிர் கதாபாத்திரத்தில் நடிக்கிற ஆகாஷ் அவர்களை பற்றின சில தெரியாத தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆகாஷ் அவர்களோட அப்பா ஒரு பெரிய டாக்டர். இவர் மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃபேமிலியில் எல்லோருமே டாக்டர் தான். அதனாலேயே சின்ன வயசுலேருந்தே அவங்களோட பேரண்ட்ஸ் இவரை டாக்டர் ஆக்கணும்னு தான் பார்த்துருந்தாங்க. ஆனால் சின்ன வயசுலேருந்தே ஆகாஷ் அவர்களுக்கு மீடியானா தான் ரொம்பவும் பிடிக்கும். இவர் ஸ்கூல் படிக்கும்போதே வயலின், கர்நாடக இசையெல்லாம் 5 வருடங்கள் முறையாக கற்றுக்கிட்டாரு. இதுக்கப்புறம் இவர் ரைட்டிங், டைரக்ஷன்னு காலேஜ் முடித்ததுக்கப்புறம் மீடியாவை தான் தன்னோட கெரியராக சூஸ் பண்ணியிருக்காரு. எஸ்ஆர்எம் இன்ஜினியரிங் காலேஜ் காட்டான்குளத்தூரில் தான் இவர் காலேஜ் படிச்சிருக்காரு. அப்பா அம்மா இருவருக்குமே ஆகாஷ் அவர்கள் டாக்டர் ஆகணுன்றது தான் மிகப்பெரிய ஆசையாக இருந்தது. ஆனால் இவர் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்பா அம்மாவுக்கு இவர் மீடியாவில் போகிறதுக்கு பிடிக்காமல் இருந்தது. ஆனால் இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் கதிருக்கு அப்புறம் அவருக்கும் இவர் மீடியாவுக்கு போனது பிடிச்சிருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. ஆகாஷ் அவர்களோட குருநாதர்னா அவர் இயக்குனர் பாலா அவர்கள் தான். இதே போல் சூர்யா அவர்களோட எதற்கும் துணிந்தவன் திரைப்படத்தில் இவர் சூர்யாவோட 25 நாள்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது என் வாழ்க்கையில் ரொம்பவும் முக்கியமான தருணம்னு அவரே சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு முறை சூர்யா அவர்கள்ட்ட எனக்கு பேசுகிற வாய்ப்பு கிடைச்சிது. அப்போது சூர்யா அவர்கள், நீ இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், உன்ன மாதிரி இருக்கும்போது நானும் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணேன், ஆனால் அப்படி இருந்து தான் நான் இப்படி வந்திருக்கிறேன், அதனால் இன்னும் நீ நிறைய இம்ப்ரூவ் பண்ணப்பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் கொடுத்தாரு. அந்த அட்வைஸ் என்னை இப்போ வரைக்குமே என்கரேஜாக வச்சுருக்குன்னு சொல்லியிருக்காரு ஆகாஷ் அவர்கள். இதே போல் ஆகாஷ் அவர்களோட அப்பா விஜய் அவரோட ஃபேமிலி டாக்டரும் கூட. சின்ன வயசுலேயே விஜய் சாரை இவர் நேரில் போய் பார்த்துருக்காரு. அப்போது ஆசையாக போய் அவர் கூட பேசுகிறதுக்கு இவருக்கு ரொம்பவும் பிடிக்கும். இப்படி இருந்த இவர் இப்போது சமீபத்தில் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இவரை பார்க்க சில குழந்தைகள் ஓடி வந்து உங்களோட சீரியலில் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும்னு சொன்னப்போ இவருக்கு தன்னோட சின்ன வயசு ஞாபகம் வந்திருக்கு. நம்மளும் வாழ்க்கையில் ஏதாவது செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிற எண்ணமே அந்த மூமெண்ட்டில் தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆகாஷ் அவர்கள். ஆகாஷ் அவர்களை பாண்டியன் ஸ்டோர்ஸ் கதிரா உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.